வணக்கம் எல்லோரும். ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி ஆர் ஹைப்பர்ட்ரோபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி HCM இதை டீல் பண்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். HCM கிளினிக். இந்த கிளினிக்கோட நோக்கம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏர்லியரா சீக்கிரமா ஒரு டயக்னோசிஸ் பண்ணணும். நம்பர் 2, ஒரு பேஷண்ட்டுக்கும் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் தேவையோ, சில பேருக்கு பேஸ் மேக்கர் தேவை இருக்கலாம், சில பேருக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்கலாம், சில பேருக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் தேவை இருக்கலாம். ஸோ என்ன தேவையோ அது ஒரு பேஷண்ட் இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. நம்பர் 3 இஸ் ஹோலிஸ்டிக் கேர் அண்டர் ஒன் அம்பர்லா. என்ன வகையான ட்ரீட்மெண்ட் தேவை இருந்தாலும் வித்தின் காவேரி வடபழனி அந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிள் இருக்கு. ஒரு நல்ல MRI எடுக்கணும், ஒரு நல்ல எக்கோ எடுக்கணும், அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஹியர். ஸோ வி ஹேவ் எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் ஹியர் அண்ட் சர்ஜரிஸ். இந்த வகையான ஒரு 50% ஆஃப் தீஸ் பேஷண்ட் HCM டயக்னோஸ் பண்ண பேஷண்ட்க்கு சர்ஜரி தேவை இருக்கலாம். அதுக்குரிய ஸ்பெஷலைஸ் சர்ஜரி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நம்பர்ல பண்ணியிருக்கோம். நம்ம ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். So this clinic is aiming to give a comprehensive and exclusive treatment for hypertrophic cardiomyopathy patients. ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதிக்கு மெயினாக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரி மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அவங்களோட இன்ஃபர்மேஷன், டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸு, அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்க வீட்டில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யாருக்கும் இருக்கா, இதெல்லாம் ப்ராஸ்பெக்டிவாக ஒரு ரெஜிஸ்ட்ரியை முன்னாடி எடுத்துகிட்டு போகலான்னு பிளானில் இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் ஒன்று எல்லாருக்கும் இதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது எங்களுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம், ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம இந்த பிரச்சனையோட ஒரு 1000 பீப்புளை ட்ரீட் பண்ணுறோன்னா எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி சர்ஜரியோ, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ, பேஸ் மேக்கரோ, யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா, இல்லை அதோட கம்மியாக இருக்கா, இல்லை பெட்டராக இருக்காங்கிறது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரி ஆக்ட் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணலை. அதனால நாங்கள் இன்டென்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரி ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி. எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸ் ரெட்ரோஸ்பெக்டிவாக இருக்குது. நாங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரியாக பண்ணணும்னு விஷ் பண்ணுறோம். அது பேஷண்ட்டுக்கு அதனால பெனிஃபிட் இருக்குன்னு எதிர்பார்க்கணும். ஸோ HCM பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவேர்னஸ். உங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு விழிப்புணர்வு. எல்லா இருதயம் சார்ந்த வியாதிகளும் மாரடைப்பு கிடையாது. இது மாதிரியான வியாதிகள் இருக்கு. இது ஆக்சுவலா இது காமன். மாரடைப்பு அளவுக்கு காமன் இல்லைன்னாலும் இதுவும் ஒரு காமன், பட் அன்டயக்னோஸ்ட். இதை சரியா கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருந்தது இதுக்காக இந்த மாதிரி வியாதிகள். இது இப்போ ரீசெண்டா பத்திரிகை மூலமாகவும் நிறைய அவேர்னஸ், நிறைய ஊர்கள்ல நடக்கக்கூடிய, இப்போ ஒருத்தர் கபடி விளையாண்டுட்டு இருக்காரு, விழுந்து இறந்துட்டாரு, அவர் மாரடைப்புனால இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சடன் கார்டியாக், அதாவது நல்லா இருந்தவர் சடனா இறந்துட்டாரு. ஒரு யங்கர் பர்சன், ஒரு வயதுல கம்மியான இருக்கிறவர் சடனா இறந்து போயிட்டாரு. இவருக்கு என்ன காரணமா இருக்கும்? இவர் நல்லா தானே இருந்தாரு, இவர் ஆரோக்கியமா தானே இருந்தாரு, இவர் எதுவுமே ஸ்மோக் கூட பண்ணது இல்லையே, இவர் ஏன் இறந்தாரு? இதுக்கெல்லாமே விடை இந்த மாதிரியான ரேர் டிசீஸ், அதாவது எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் கிடையாது, இது மாதிரியான மற்ற காரணங்களும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் தான் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி இது காமனான டிசீஸ் தான். பட் இது நிறைய கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது ஒரு ஆச்சரியமாகவும் இருந்திருக்கலாம். அந்த கண்டுபிடிக்க முடியாம இருந்து ஒரு சின்ன ஒரு அப்பாவியான ஒரு உயிர் இறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு உயிர் தேவையில்லாம போயிடக்கூடாது. ஒரு அன்டயக்னோஸ்ட், ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன். இதை கண்டுபிடிச்சா நம்ம குணப்படுத்த முடியும், இல்லை கண்டுபிடிச்சா இதுல இருந்து மரணத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இது. இந்தியாலேயே இது 2வது பெரிய கிளினிக்கா இது காவேரி வடபழனியில ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இதுக்கு மெயினா ஸ்கிரீனிங், அதாவது இந்த வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய டெஸ்ட்டுகள்லாம் தேவையே இல்லை, சாதாரண டெஸ்ட்டுகள் தான். இது மூலமா இதை கண்டுபிடிச்சு இதனால ஒரு அப்பாவியான ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கிளினிக்ஸ் தான் இந்த HOCM.